வணக்கம் நண்பர்களே. ஒரு வார்த்தை, அது தமிழ் கலாச்சாரம். துண்டு. துண்டு என்ற ஒரு வார்த்தை தமிழரின் வாழ்க்கை முறையையும் பண்பாட்டையும் எளிமையையும் எடுத்துக்காட்டும் ஒரு அடையாளமாகும். துண்டு ஒரு துணி அல்ல, தமிழ் பண்பாட்டின் அடையாளம். வெப்பமண்டல நாளான தமிழ்நாட்டின் காலநிலைக்கு ஏற்ற ஆடைகளையே நம் முன்னோர்கள் தேர்ந்தெடுத்தனர். அதில் வேஷ்டி, சட்டை, துண்டு ஆகியவை முக்கிய இடம் பட்டன. துண்டு முதலில் உழைக்கும் மனிதனின் தோழனாக இருந்தது. வயல்களில் வேலை செய்யும் பொழுது வியர்வையை துடைக்கவும், வெயிலில் தலையை முக்காடாக போடவும், தூசியிலிருந்து தற்காத்துக் கொள்ளவும் அது பயன்பட்டது. தலையில் துண்டை உருமா போல் கட்டிக்கொண்டால் அது வெயிலின் தாக்கத்திலிருந்து தலையை பாதுகாக்கும். மேலும் தலையில் சுமையை தூக்கும் பொழுது மெத்தையாக இருந்து பாரத்தை சமநிலைப்படுத்தி நீண்ட நேரம் சிரமமின்றி சுமக்க உதவுகிறது. அதனால் விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள் மற்றும் கிராமப்புற மக்கள் பல தலைமுறைகளாக துண்டை இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தி வந்துள்ளனர். குளித்த பிறகு உடலை துடைக்கவும், ஆறு, ஏரி, குளங்களில் குளிக்கும் பொழுது இடுப்பில் கட்டிக்கொள்ளவும் துண்டு அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தது. ஆனால் துண்டின் பெருமை அதோடு முடியவில்லை. தோளில் அழகாக அணிந்திருந்த துண்டு ஒரு மனிதனின் கம்பீரத்தையும் மரியாதையும் வெளிப்படுத்தியது. ஜருகி கொண்ட துண்டு அங்கவஸ்திரமாக மாறி பெரியோர்களின் கண்ணியத்தின் அடையாளமாக விளங்கியது. இன்றும் திருமணம், கோயில் விழா, பொது விழா போன்ற நிகழ்ச்சிகளில் அங்கவஸ்திரம் அணிவிப்பது மரியாதையின் உச்சமாக கருதப்படுகிறது. துண்டு மனிதநேயத்தின் அடையாளமாகும். சோர்வாக இருப்பவர்களுக்கு விரிப்பாகவும், திடீரென வரும் மழையில் தலையை மூடவும், குழந்தையை தூக்கும் பொழுது பாதுகாப்பாகவும், அவசர நேரங்களில் காயமடைந்தவருக்கு கட்டுப்படவும் துண்டு உதவுகிறது. பயணத்தில் தலையணையாகவும், தரையில் விரிப்பாகவும், தேவையான பொழுது பொருட்களை கட்டி சுமக்கவும் பயன்படுகிறது. தமிழர் மரபில் விருந்தினரை வரவேற்கும் பொழுது தோளில் துண்டு அணிவித்து மரியாதை செய்வதும், விவசாயி முதல் அறிஞர் வரை அனைவரும் துண்டை அணிவதும் அது சமூக வேறுபாடை தாண்டிய ஒரு பண்பாட்டின் அடையாளம் என்பதை உணர்த்துகிறது. தலைப்பாக்கட்டு பிரியாணி விடுதி புகழ்பெற்று விளங்குகின்றது. திருமணங்களில் பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு துண்டு அணியும் பொழுது மங்களகரமாக இருக்கின்றது. அரசியலில் ஒவ்வொரு கட்சியும் தனி வண்ணங்களில், தனி கோடுகளுடன் துண்டுகள் உருவாக்கி தங்களை தனிமைப்படுத்தி காண்பிக்கின்றனர். விவசாயிகள் பச்சை வெண்ணை துண்டை அணிந்து கொண்டு தங்கள் அடையாளத்தை காண்பிக்கின்றனர். மேலும் சால்வை அணிவித்து மரியாதை செய்யும் பழக்கமும் தொடர்ந்து வருகின்றது. ஞானிகள் ஒவ்வொரு வண்ணத்திலும் ஒவ்வொரு விதமாக தலையில் துண்டு அணிகின்றனர். ஆன்மீகத்தில் துண்டு தலையில் அணிவது ஒரு கவசம் போன்று கருதப்படுகிறது. இன்று நவீன வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்துவிட்டன. இருந்தாலும் துண்டின் இடத்தை எந்த புதிய ஆடையும் முழுமையாக நிரப்ப முடியவில்லை. அது சாதாரண துணி அல்ல. உழைப்பு, எளிமை, மரியாதை, பண்பு, மனிதநேயம் ஆகியவற்றை ஒரு சேர சுமந்து நிற்கும் தமிழரின் வாழ்வியல் சின்னம். ஒரு துண்டு கையில் இருந்தால் அது உடலை மட்டுமல்ல, தமிழரின் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மனித நேயத்தையும் நம் தோளில் சுமந்து செல்கிறது. இது ஒரு வார்த்தை தமிழ் கலாச்சாரத்தில் பெரும் பங்கு வகிக்கின்றது. நன்றி நண்பர்களே. வணக்கம்.